வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் சற்று முன்னர் கிடைத்த செய்தி. இந்தியா குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தின் அருகே ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில், கிட்டத்தட்ட அதில் பயணித்த அனைவருமே உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விமானம் விழுந்து எரியும் காணொளிகள் வெளியான நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும், குடியிருப்பு பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட இந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்தில் அவசர சேவைகள் துறை 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாகவும், எச்சரிக்கையை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் விரைவாக அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்நிலையில் இந்த விமான விபத்தானது இந்தியாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விமானமானது மருத்துவர் விடுதியின் மீது விழுந்து நொறுங்கியதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. விமானம் புறப்பட்டு சிறிது நிமிடங்களில் மருத்துவர்களின் விடுதியின் மீது விழுந்து நொறுங்கியதாகவும் போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த இடத்திற்கு ஓரிரு நிமிடங்களில் அவசர சேவை பிரிவினர் சென்று விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. லண்டனுக்கு ஏற்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மொத்தமாக ஏர் இந்தியா விமானத்தில் 61 வெளிநாட்டவர்கள் பயணம் செய்ததாக விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியர்கள் 169 பேர், பிரிட்டனை சேர்ந்தவர்கள் 53 பேர், போர்த்துகீசிய நாட்டவர்கள் 7 பேரும், கனடாவை சேர்ந்த ஒருவரும் இதில் பயணித்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தானது மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பயணித்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளன. மேலும் இதில் அனைவருமே உயிர் இழந்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்த விமானத்தில் 7 குழந்தைகள் மற்றும் 2 கைக்குழந்தைகளும் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த விபத்தானது இந்தியாவையே ஒரு ஆட்டம் கண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு இன்று மதியம் ஏர் இந்தியாவின் AI-171 போயிங் ரக விமானமானது புறப்பட்ட நிலையில் திடீரென ஏற்பட்ட விபத்தின் காரணமாக நகர் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் மீதே தன்னுடைய எண்ணங்கள் உள்ளன என பிரிட்டன் பிரதமர் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டுள்ளார். அத்தோடு விமான விபத்து தொடர்பான தகவல்கள் தனக்கு கிடைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விபத்தில் பிரிட்டனை சேர்ந்த 53 பேர் பயணித்த நிலையில் தன்னுடைய அனுதாபங்களையும் பிரிட்டன் அரசாங்கமானது தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநில விமான விபத்தில் மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் இந்த விபத்து வேதனை அளிப்பதாகவும் இந்தியாவின் உடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஆறுதல்களை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் குடும்பத்தினர் உணரும் வலி மற்றும் பதட்டம் கற்பனை செய்ய முடியாதது எனவும் இந்த துயரமான தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை மேலும் குறிப்பிட்டுள்ளார். அவசர மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது எனவும், ஒவ்வொரு உயிரும் முக்கியம், அத்துடன் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் எனவும், தங்களுடைய தொண்டர்கள் மக்கள் அனைவருக்கும் உதவி செய்வதற்கு முடிவு எடுத்திருப்பதாகவும் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விமான விபத்திலே பயணிகள் விமானமானது நொறுங்கியதில் அனைவருமே உயிர் இழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விமான விபத்தானது சம்பவ இடத்தில் 80% மீட்பு பணிகள் முடிந்திருப்பதாக குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. 50,000 லீட்டர் எரிபொருளுடன் விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும், இந்த சேதத்தை தவிர்க்க முடியாது எனவும், நிச்சயமாக இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்தியாவினுடைய விமான நிறுவன நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விபத்தானது தற்சமயம் இந்தியாவையே மிகப்பெரிய ஆட்டம் கண்டிருப்பதாகவும் இந்தியாவினுடைய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
இடம்பெற்ற விபத்தில் கிட்டத்தட்ட 204 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகமதாபாத் காவல்துறையினுடைய தலைவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அனைவரும் விமானத்தில் இருந்தார்களா அல்லது விமான விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்தார்களா என்பது பற்றி தெரியவில்லை எனவும் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் விபத்து நடந்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்திருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். AI-171 ரக போயிங் விமானமானது புறப்பட்டு 5 நிமிடங்களுக்கு பிறகு மதியம் 1:38 மணியளவில் மோகானி நகர் குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விமானத்தில் 232 பயணிகள் இருந்தது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 230 பெரியவர்களும் விமான பணியாளர்கள் 10 பேர் மற்றும் விமானி 2 என மொத்தமாக 242 பேர் இருந்ததாகவும் இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் இயக்குநரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அகமதாபாத் நடந்த விபத்தானது சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வகையிலே இதயத்தை உடைக்கின்றது எனவும் இந்த சோகத்தில் நேரத்தில் தன்னுடைய எண்ணங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இறந்த அனைவருடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்திருப்பதுடன் உதவிக்காக பாடுபடும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரியுடன் தான் நேரடி தொடர்பிலே இருப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட பிரிட்டன் நேரப்படி மாலை 6:25 மணிக்கு இந்தியாவின் ஆரம்பித்த இந்த விமானமானது இந்திய நேரப்படி இரவு 10:55 மணிக்கு தரை இறங்க திட்டமிட்டு இருந்ததாகவும் பிரிட்டன் ஹேட்விக் விமான நிலையம் தகவல் வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக ஹேட்விக் விமான நிலைய நிர்வாகம் தன்னுடைய அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது விபத்துக்குள்ளான AI-171 ரக விமானமானது லண்டனின் ஹேட்விக் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டி இருந்ததை தாங்கள் உறுதிப்படுத்தி இருந்ததாகவும் விமானத்தில் எந்தவிதமான பழுதும் இல்லை எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏர் இந்தியா விமான நிலையம் அருகே மருத்துவர் விடுதியில் மோதிய நிலையில் கிட்டத்தட்ட 50 முதல் 60 மருத்துவ மாணவர்கள் விடுதியில் இருந்ததாகவும் அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. 5 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் மருத்துவ ஆணையகம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த முகாமையின் அடிப்படையில் விபத்திலே யாரும் உயிர் பிழைக்கவில்லை எனவும் இந்திய காவல்துறையின் உயர் அதிகாரிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்டினுடைய முக்கிய தலைவர்களும் இந்த விபத்து குறித்தான அனைத்து விதமான தங்களுடைய உதவிகளையும் செய்வதற்கு தயார் என்பது மட்டுமல்லாமல் இறந்த உயிர்களினுடைய அனுதாபங்களையும் தாங்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் தங்களுடைய சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மைய காலங்களில் போயிங் விமானம் விபத்துக்குள்ளாகி வருகின்ற நிலையில் இது இப்போது அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் போயிங் விமான நிறுவனத்திற்கு இது மிகப்பெரியதொரு அடியாக அமையும் என்றும் கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றமை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள சுடர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.